பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். சாயப்பா மேல் நம்பிக்கையும் பற்றும் கொண்டு அவரை வணங்கி வரும் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எல்லாம் வல்ல சாயப்பா உங்களுக்கு அருள் புரிவார். இன்றைய சாயப்பாவின் அமுத மொழியை கேட்போமா? அன்பு குழந்தையே, மனித வாழ்க்கை என்பது மகத்தானது. ஆனால் ஒரு சிலர் திட்டமிட்டு வாழாமல் வாழ்க்கையை குறை சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இறைவனின் படைப்பில் அனைவரும் பிறக்கும் போது ஒரே மாதிரியாகத்தான் பிறக்கிறார்கள். ஆனால் வளர்ப்பு சூழ்நிலையால் தான் மாறுபட்டு விடுகிறார்கள். மற்றபடி எல்லோருக்கும் ஒரே மாதிரியான உறுப்புகள் தான் இறைவன் அளித்திருக்கிறான். ஆனால் ஏன் வேறுபடுகிறார்கள் என்றாவது யாராவது நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? நாம் சொல்வது சமுதாயத்தில் நாம் வேறுபடுவது வேறு. ஆனால் ஒரே குடும்பத்தில் பிறந்தவர்களிலேயே வித்தியாசம் வருகிறதே, ஏன்? உதாரணத்திற்கு, ஒரே குடும்பத்தில் 4 ஆண் பிள்ளைகள் பிறந்தால் அதில் 2 பேர் உயர்ந்த அதிகாரிகளாகவும், ஒருவர் விவசாயியாகவும், மற்றொருவர் சொந்த தொழில் செய்பவராகவும் உள்ளனரே. இந்த வித்தியாசம் எப்படி வந்தது? அனைவரையும் ஒரு சேரத்தான் வளர்த்திருப்பார்கள் அவரது பெற்றோர்கள். காரணம் என்ன தெரியுமா? தனிப்பட்ட முயற்சிதான் அவர்களை முன்னேற்றம் அடைய செய்துள்ளது. உயர்ந்த அதிகாரிகளானவர்கள் எடுத்த தனிப்பட்ட முயற்சியின் விளைவே அந்த பதவி. மற்ற இருவரும் அந்த அளவுக்கு முயலாததால் அவர்கள் செய்த முயற்சிக்கு கிடைத்தவை அவை. ஆக இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் தெரியுமா? நாம் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு உச்சத்தினை அடைகிறோம். முயற்சி இல்லாவிட்டால் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. எந்த ஒரு விஷயத்திற்கும் உங்கள் மனது சரி என்று கூறிய பின்னர்தான் முயற்சிக்க முடியும். ஆக உங்கள் மனநிலையை நல்ல நிலையில் வைத்திருந்தால் எந்த ஒரு செயலும் சிறக்கும். இதுதான் அடிப்படை. குழப்பமான மனநிலையில் நீங்கள் உள்ளபோது எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீர்கள். அது வெற்றியை தராது. நல்ல தெளிவாக உள்ள போது எடுக்கும் முடிவுகளே வெற்றியை தரும். முயற்சி இல்லாதவர்களுடைய வாழ்க்கையானது கூரை இல்லாத வீடு போன்றது. எந்த நேரத்திலும் அவர்களுக்கு ஆபத்து காத்திருக்கும். பயந்து கொண்டே வாழ வேண்டிய சூழ்நிலையில்தான் அவர்களுடைய வாழ்க்கையானது அமையும். அதுவே நன்கு முயற்சித்தவர்களை பாருங்கள். வசதி, வாய்ப்பு, கார், பங்களா என நல்ல சூழ்நிலையில் நல்லதொரு நிலையினை வாழ்வில் அடைந்திருப்பார்கள். இது போன்று முயற்சி செய்யும் போது முட்டுக்கட்டைகளாக நமக்கு பல தடைகள் வரும். அதையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு வாழ்க்கையின் செயல்பாடுகளை முடக்கிவிட வேண்டும். அப்போதுதான் வாழ்வில் வளர்ச்சி கிட்டும். அதனை விடுத்து தடைகள் வந்துவிட்டதே என தயங்கினீர்கள் என்றால் கண்டிப்பாக எதுவும் வெற்றி பெறாது, தோல்விதான். எதனை பற்றியும் கவலைப்படாமல் திட்டமிட்டு கொண்டே உங்கள் செயல்பாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். தடைகள் என்பதில் பல வகை உள்ளது. இயற்கையாகவே வருவது, இடையூறினால் வருவது, எதிரிகளால் வருவது என பலவித தடைகள் உண்டு. அவ்வளவையும் நாம் எதிர்நோக்கும் வலிமை பெற்றிருக்க வேண்டும்.
அப்போதுதான் அதனை தகர்த்தெறிய முடியும். தயங்கி நின்றாலோ மூளையில் முடங்கினாலோ வெற்றி கனி எதிர்பக்கம் சென்றுவிடும். வெற்றியோ தோல்வியோ யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. யார் தடுத்தாலும் வரும்போது கண்டிப்பாக வரும். ஆகையால் முயற்சி என்பது நிறுத்தாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் தொடர் தோல்வியே அடைந்திருந்தாலும் ஒரு முறை வெற்றியை தந்தாக வேண்டும். எனவே எப்போதும் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே. தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இரு. வெற்றி கிட்டும் வெகு சுலபமாக. ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் எந்தவித முயற்சியும் மேற்கொள்ள மாட்டார்கள். அதனால் அவர்கள் வாழ்வில் வளர்ச்சியே இருக்க வாய்ப்பில்லை. கோடீஸ்வரர்கள் கூட யாரும் இக்காலத்தில் சும்மா இருப்பதில்லை. ஏதாவது ஒரு தொழிலை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நீங்கள் உழைக்காவிட்டால் சோம்பேறித்தனம் உங்கள் வாழ்க்கையை சீரழித்து விடும். அதனால்தான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த சோம்பேறித்தனத்தினை உண்டாக்கிவிடக் கூடாது என்ற பயத்தில்தான் ஒரு சில தொழில்களை அவர்கள் செய்து வருகிறார்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்திருப்பீர்கள். அரசு வேலையில் இருந்துவிட்டு ஓய்வு பெற்றவுடன் அவர்களின் உடல் ஆரோக்கியம் பாதிக்க துவங்கி விடுகிறது. அதிலும் ஒரு சிலர் இருக்கிறார்கள், இன்று ஓய்வு பெற்றவுடன் நாளை வேறு ஒரு இடத்தில் நல்ல வேலைக்கு சேர்ந்து விடுவார்கள். முன்னெச்சரிக்கையாக முயற்சி மேற்கொண்டுள்ளார்கள். வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் நம்மால் 3 வேளையும் சாப்பிட்டு தூங்க முடியாது. ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், ஓடும் நீரில் குளித்தால் உங்கள் உடம்புக்கு எதுவும் ஆகாது. அதுவே தேங்கும் நீரில் குளித்துப் பார், உங்களுக்கு விஷயம் தெரியும். எனவே முடிந்தவரை எங்கும் தேங்கி விடாதீர்கள், அது ஆபத்தை தான் விளைவிக்கும். எனவே யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய முயற்சியை மட்டும் விட்டு விடாதீர்கள். எந்த செயலும் செய்யாமல் இருந்துவிட்டால் அது ஆபத்தில் தான் முடியும். தொடர் முயற்சி உடையவர்களே வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். அத்தகைய முயற்சி இல்லாதவர்கள் முடங்கி போய் நோயால் பாதிப்படைந்து தங்கள் ஆரோக்கியத்தினை இழந்து விடுகிறார்கள். எனவே முயற்சி செய்து கொண்டே இருங்கள். ஒரு கட்டத்தில் உங்களை யார் என்று உங்களுக்கு சொல்லும் அந்த முயற்சி. நீங்கள் நன்றாக மன நிம்மதியுடன் ஜெயமாக வாழ்வீர்கள். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.